கீழ் ஸ்ரீ துர்காபரமேஸ்வரி அம்மன் கோவில் வரலாறு. கர்நாடக மாநிலம் மங்களூருவிற்கு அருகில் உள்ள கீழ் கதீல் என்னுமிடத்தில் நந்தினி நதியின் நடுவே அமைந்துள்ள ஒரு பிரசித்தி பெற்ற தேவியார் திருக்கோவில் ஸ்ரீ துர்காபரமேஸ்வரி அம்மன் கோவில். இக்கோவில் தொடர்புடைய புராணக்கதை மார்க்கண்டேய புராணத்திலிருந்து பெறப்பட்டுள்ளது. பண்டைய காலங்களில் ஒருமுறை பூமியில் உழவர் தேவர்களும் மிகுந்த கஷ்டங்களை எதிர்கொண்டனர். இதற்குக் காரணம் அருந்ததி முனிவரின் மகள் நந்தினி தன் தந்தையைப் போலவே தவம் செய்து உலகுக்கு உதவ வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் மகா முனிவர் ஜபாலி நந்தினியை கோபித்து நந்தினி நதியாக மாற வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கினார். அதன் விளைவாக நிலத்திற்குத் தேவையான நீரின்றி பசுமை அழிந்து மழை வராமல் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. இதைச் சமாளிக்க தேவர்கள் ஜபாலி முனிவரை சந்தித்து தீர்வு கேட்டனர். அப்போது முனிவர் பரமேஸ்வரியின் அருளால் மட்டுமே இது தீரலாம் எனக் கூறினார். இதனால் தேவர்கள் பார்வதி தேவியிடம் பிரார்த்தனை செய்தனர். தேவியின் கருணையால் துர்கா தேவி அவதரித்து அரிகாசுரன் என்ற அசுரனை ஒழித்து அங்கு துர்காபரமேஸ்வரி அம்மன் வடிவில் வீற்றிருந்தார். பெருமைகள். இக்கோவிலில் துர்காபரமேஸ்வரி அம்மன் மிகுந்த சக்தியுடன் வழிபடப்படுகிறாள். நந்தினி நதியின் நடுவே அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு வருபவர்களுக்கு பாப் விமோசனம், தீர்த்த ஸ்நானம் மற்றும் பக்திக்கு சிறப்பு பயன் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. அம்மன் உக்ரரூபத்திலிருந்தும் கருணாரூபத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். கடவுள் அருளால் பக்தர்கள் இக்கோவிலுக்கு வருகை தந்து துர்காபரமேஸ்வரி அம்மனின் அருள் பெற்று வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் பெறுவார்கள்.